ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வில்லேஜ் வீடியோ தான். மார்னிங் 5 மணிக்கு எழுந்திரிச்சா இங்கே பாருங்கள் வெளியில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த இயற்கை காட்சி பார்க்குறதுக்கு கோடி கண்கள் வேணும். அந்த மாதிரி எந்திரிச்ச உடனே இவ்வளோ அழகாக எப்படி சொல்கிறது, இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு அது கடவுள் கொடுத்த வரோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும் வெளியில் வந்து பார்த்தா. அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து கிருத்திகை, அதனால் வீடு எல்லாமே வந்து துடைக்கணும். வெளியிலையும் பெருக்கி கழுவி எல்லாமே வந்து கோலம்லாம் வந்து போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள் பொழுதே வெடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் வந்து 6 மணிக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாகவே வந்து கண்குள்ளா காட்சி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வீடை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து கோலம் வந்து இப்படி தான் போட்டுருக்கேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து கிருத்திகை அப்படிங்கிறதால அந்த ஸ்டார் போட்டு அதிலேருந்து தீபம்லாம் வர மாதிரி வந்து நான் வரைஞ்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே வீட்டை ஒரு ரவுண்டு பார்த்துக்கலாம் வாங்க. எங்கள் வீடு பார்க்காதவங்க பாருங்கள். வெளியில் வந்து செப்பல்லாம் விடுறதுக்கு, அப்புறம் ஏதாச்சும் மூட்டை எல்லாம் போடுறதுக்கு வெளியில் ஒரு சின்ன ஹால் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம். இது வந்து ஹால், இது வந்து பூஜை ரூம், இது கிச்சன். கிச்சனில் என்னடா ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கே பாருங்கள் புதுசாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வைக்கிறது, பாத்திரம்லாம் கழுவியாச்சு. இப்போ வீடு மட்டும் தொடச்சி எடுக்கணும். இங்கே வெளியில் உட்காந்துட்ருக்கவங்க வந்து இங்கே ஓர ஊட்டி. இங்கே பாருங்கள் பின்னாடி இருக்கிற மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட ஒன்று காட்டுறேன். இங்கே வந்தால் இதே தான் காப்பேன். தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர். இப்போ அப்படியே வந்து இதில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குடிக்கலாம், இல்லை சர்க்கரை போட்டு லெசி மாதிரி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். என்ன தான் நம்ம வந்து கடை பால் அங்கே வாங்கி சாப்பிட்டாலும் இங்கே மாட்டுப்பால் வந்து அந்த நைட்டு பொற ஊற்றி காலையில் வந்து பார்த்தா அந்த வாசனையாக சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இப்போ வந்து சாப்பிட முடியாது, இன்னைக்கு கிருத்திகை, அதனால் வந்து சாமிக்கு வைக்கிற தயிர், அதனால் மதியம் தான் சாப்பிட்ணும். இப்போ வந்து பால் கறப்பாங்க. பால் கறக்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியும், அதனால் எங்கள் வீட்டில் பால் கறக்கிறத நான் காமிக்கிறேன். வீட்டுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணிவிடுவோம். அதாவது வந்து க்ளீன் பண்ணிடுறது. இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி எல்லாமே கழுவியாச்சு. அது மாதிரி வீட்டுக்குள்ளேயும் துடைச்சிடுவோம். இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது எல்லாமே வந்து எங்கள் மாமியார் நாங்களே இல்லாத அப்போ கூட சரி, அவங்க மட்டும் தனியாக இருக்கும்போதும் சரி, இந்த மாதிரி தான் வந்து வீட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே இருக்கும் எப்போவுமே. இங்கே இது வந்து இந்த கிணத்துலேருந்து தான் எங்களுக்கு வந்து தண்ணி டைரெக்டாக வந்து மோட்ரு போட்டோடனே வரும். இந்த இயற்கை காட்சி பார்க்குறதுக்கு சொல்கிறேன் இல்லைங்களா, அவ்வளோ எனக்கு பிடிக்குது. இங்கே அதனால தான் சுற்றி சுற்றி திரும்ப அதே காட்டிகிட்ருக்கேன். ஏன்னா எந்திரிச்ச உடனே நம்ம அங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னும் போது இங்கே வந்து இதை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ பிடிக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து பால் கறக்க போகிறாங்க. பால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்றுக்குட்டி வந்து ஃபஸ்ட்டு பால் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பால் சுரக்க ஆரம்பித்த உடனே தான் வந்து பால் கறக்க ஆரம்பிப்பாங்க. அதை கொஞ்ச நேரம் சும்மா ஏமாத்துகிற மாதிரி ஏமாத்துறாங்க. ஃபஸ்ட்டு இப்படி பால் கொடுத்து கன்றுக்குட்டி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அது குடித்த உடனே பார்த்திங்கன்னா அதை இழுத்து தனியாக கட்டிடுறாங்க. தனியாக கட்டிட்டு அதுக்கப்புறம் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பால் கறக்கிறது வந்து ஒவ்வொரு மாடு 5 லிட்ரு 10 லிட்ரு அந்த மாதிரிலாம் கறக்கும். இந்த மாடு வந்து ஒரு 3-4 லிட்டர் கறக்கும்னு நினைக்கிறேன் நான், சரியாக தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு அந்த கன்றுக்குட்டிக்கும் கொஞ்சம் பால் விட்டுருவாங்க. ஏன்னா அதுவும் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற பால் மீறி குடிச்சிடும் அது. இப்போ பார்த்திங்கன்னா நான் டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் இப்போ வந்து தேய்ச்சி எடுக்க போகிறேன். எங்கள் வீட்டில் நிறைய பாத்திரம் இருக்கும், பூஜை பாத்திரம். இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வாஷ் பண்ணிடலாம். நான் தான் பார்த்திங்கன்னா இதை பார்த்தோன்னே எனக்குமே சரி கொஞ்சமாக எடுத்து வைக்கலாமோ, ஏன்னா வந்து பூஜை பாத்திரம் ஐயோ நம்ம தேய்க்கிறோமேன்னு கஷ்டப்பட்டு தேய்க்கக்கூடாது, ரொம்ப சந்தோஷமாக செய்யணும். இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. பட் நான் நிறைய வச்சுருக்கிறதால எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு வச்ச இட்லி வந்து மீந்துடுச்சு. அதை வந்து நான் ஃப்ரை இட்லி மாதிரி சரி எங்கள் மச்சினர் கிளம்புறாங்க, சரி போகும்போது சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா இன்றைக்கி கிருத்திகை எதுவும் செய்ய முடியல, இந்த வேலையே சரியாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சரின்ட்டு அந்த இட்லி மட்டும் ஃப்ரை இட்லி மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகுலாம் போட்டுட்டு தான் அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ காரம்
நீங்கள் கரம் மசாலா போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை மட்டன் மசாலா போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை சிக்கன் மசாலா எந்த மசாலா வேணால் போடலாம். போட்டுட்டு சால்ட்டு லைட்டாக போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த இட்லியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். பழைய இட்லி வந்து யாரும் சாப்பிடாம தூக்கி போடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் பாக்ஸில். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செய்கிறேன். அது வந்து எல்லாருக்குமே என் பசங்களுக்கும் பிடிக்கும். அவருமே சாப்பிட்டு போனார், எங்கள் மச்சினருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இது போயிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு வா, தலை குளிக்கணும். இன்றைக்கி என்ன நாள்? கிருத்திகை. அதனால் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு தலைக்கு நல்லா ஷாம்பு போட்டு கசக்கணும். ஆயா தான் ஃபஸ்ட்டு குளிச்சுது. நம்ம டீ குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். நம்ம குளிச்சலாமா? தண்ணி குடிக்காம அவ்வளோ தண்ணி குடிச்சு, ப்ரெஷ் பண்ணாம அவ்வளோ தண்ணி குடிச்சிட்டம்மா. நீயா? தண்ணி தாகமாக இருக்கு வெயிலுக்கு. சரி வா குளிக்கலாம். நானும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்ருக்கேன். ஏன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. எப்பவுமே வந்து கோலெல்லாம் அங்கே கூட சரி கோலெல்லாம் போட்டுடுவேன், மஞ்சள் குங்குமம் மட்டும் குளிச்சுட்டு வந்து தான் நான் வைப்பேன். அந்த மாதிரி தான் வச்சிட்ருக்கேன். இங்கே மட்டும்தான் கோல மாவில் போட்டிருக்கோம். அங்கே வாசப்படியில் போட்டது எல்லாமே கோலக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அது உருண்டையாக இருக்கும், சாக் பீஸ் மாதிரி. அதில் தான் போடுவேன். ஏன்னா குழந்தைங்க நடக்கும்போதெல்லாம் வந்து கலைஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால் வந்து அந்த வாசப்படியில் போடுற கோலம் எல்லாமே வந்து கோலக்கல்லில் தான் வச்சு போட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன சமையல் இன்னைக்கு கிருத்திகைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான். பருப்பு வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து அரிசியெல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காயுமே கட் பண்ணி வச்சாச்சு. காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் மாமியார் தான் கட் பண்ணி வச்சாங்க. இப்போ வந்து நான் வந்து சமைச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். அவங்களே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ என்னென்னா இங்கே வந்து நான் வந்து இந்த தயிரை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, இந்த தயிர் அங்கே தான் அதை இருக்குது பாருங்கள். நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து அந்த தயிரை பார்த்துட்டு வரேன். ஏன்னா வந்து இப்போ சாமி படைக்கிறதுக்காக வச்சுட்ருக்கோம், இல்லைனா நேரம் எடுத்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிட்ருவேன். நான் அங்கே ஊருக்கு போனாலே அதை தான் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எப்போவுமே அந்த இடத்துல தயிர் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து சமைச்செல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு சாமிக்கு தேங்காய் உடைக்கலான்னு சொல்லிவிட்டு தேங்காய் உரிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யாத வேலையெல்லாம் போயிட்டு வில்லேஜில் செய்வோம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தேங்காய் உரிக்கிறதெல்லாம் வந்து நமக்கு வருமா அப்படின்னு நினைப்போம். பட் அந்த இடத்துல அந்த வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு வராத வேலை கூட தெரியாத வேலை கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்வோம். எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும். எனக்கு இது தெரியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். வில்லேஜில் அது எனக்கு தெரியாத வேலையாக இருந்தாலும் கொடுங்க நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதே நாற்று நடுறதாகட்டும், நான் நிறைய டைம் வந்து கல்யாணம் ஆன புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு நாற்று நட்டுருக்கேன். அதை ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம். பொட்டு பற்றியா உன்ன மாதிரியே தான் வைக்கணுன்றா பொட்டு. நல்லா பெருசாக ஆயா மாதிரி வச்சுக்கிறேன்னு. சாமி கும்பிடு, சாமி சாமி கும்பிடு. உள்ள வந்து கும்பிடு. உப்பு எத்தனட்டா இது பார்த்திங்கன்னா வந்து தென்னை மரத்துலேருந்து வர ஓலை. இந்த ஓலையில் தான் பார்த்திங்கன்னா வந்து தொடப்பம் வந்து கிழிப்பாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த தொடப்பம் வந்து கிழிக்கிறேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நான் வந்து இதை கிழிச்சினா அப்படின்றது எனக்கே வந்து டவுட்டு. ஆனால் எனக்கு பிடிச்சி தான் இந்த வேலையை நான் செஞ்சேன். எப்படி சொல்கிறது, நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நல்லா இருக்குது. நான் எப்பவுமே வில்லேஜில் போனாவே இந்த மாதிரி அவங்க செய்கிற வேலையை சரி கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு முடிச்சு, அதாவது வந்து ஒரு தொடப்பம் வந்து செஞ்சில்ல கிழிச்சிட்டேன். அதை ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கட்டிட்டேன் நான். எனக்கு வந்து பரவாயில்லையே, நம்மளும் ஒரு தொடப்பத்தை ரெடி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வில்லேஜில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயாகவே இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதே வந்து அங்கே சிட்டியில் வந்து எல்லாத்துக்குமே காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து வில்லேஜில் டே ஃபுல்லாக இன்றைக்கி கிருத்திகை அன்னைக்கு இப்படி தான் போச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த வில்லேஜ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள் வில்லேஜ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.